ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். 48 நாள் தவத்தில் 30வது நாள் இருக்கோம். நேற்றைய பதிவு நீங்கள் எல்லாரும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திருமணமான பெண்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் ஒரு சில விஷயங்கள் இந்த கலியுகத்துக்கு பொருந்தாது. அது நமக்கு நல்லாவே தெரியும். நம்மளோட நடைமுறை வாழ்க்கைக்கு ஒரு சில விஷயங்கள் பொருந்தாது. அதையெல்லாம் அந்தந்த யுகங்களை சார்ந்தது. அது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இந்த யுகத்துக்கு ஒரு சில விஷயத்தை தான் கடைபிடிக்க முடியும். அதனால திருமணமான பெண்கள், ஐயோ நேற்று பதிவில் அதெல்லாம் சொல்லியிருந்தாங்களே, நம்மளால கடைபிடிக்க முடியலையே, அப்போ நம்ம தூய்மையான பதிவிறதே கிடையாதோ, நம்ம ரொம்ப பாவம் செய்கிறோமோ, அது இதுன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த கலியுகத்துக்கு அதெல்லாம் பொருந்தாது. சரிங்களா? விட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் குடும்பத்தில் ஒத்துமையை நிலைநாட்டுவதற்கு முயற்சி பண்ணுங்க. விட்டு கொடுத்து போங்க. கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் இது பொருந்தும். 2 பேரும் விட்டு கொடுத்தா மட்டும்தான் குடும்ப வாழ்க்கை ஓடும். இது நமக்கு நல்லாவே தெரியும். சரி, வாங்க இன்றைய பதிவில் என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, இதுவும் இன்றைய பதிவில் நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். இதில் இருக்க நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா, முக்கியமாக திருமணம் ஆகி தன்னோட கணவனை இழந்த பெண்கள் என்னென்னலாம் செய்வாங்க, அதை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. இதை எதுவுமே நம்மளோட யுகத்திற்கு பொருந்தாது. இந்த கலியுகத்திற்கு பொருந்தாது. திரும்ப சொல்லிக்கிறேன், இந்த கலியுகத்திற்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போற முக்கியமாக இந்த கணவனை இழந்த பெண்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறது பொருந்தாது. இது மட்டும் இல்லாம சாவித்ரி குருவையும் போய் சந்திக்க போறா. இன்னைக்கு ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி குரு அவர்கள் சாவித்ரியோட வாழ்க்கையை மாற்றி அமைத்தாரா, இல்ல என்ன பண்ணாரு, சாவித்ரியோட வாழ்க்கை என்ன ஆனது, அவனோட அப்பா அம்மா என்ன ஆனாங்க, அதாவது தத்தாத்திரேயரோட அப்பா அம்மா என்ன ஆனாங்க, இது எல்லாத்தையும் முழுவதுமா இன்னைக்கு ஒரு பதிவிலேயே பார்த்து முடிக்க போறோம். அதனால முழுவதுமா பாருங்க, எல்லாமே நல்லபடியா நடக்கட்டும். மேலும் சாவித்ரி கிட்ட அந்த சித்தர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அம்மா, கணவன் இறந்தால் மனைவி அவருடன் உடன்கட்டை ஏறுவது மிக நல்லது. திரும்ப ஒரு முறை சொல்லிக்கிறேன், இது இந்த கலியுகத்திற்கு பொருந்தாது. கணவன் இறந்தால் மனைவி அவருடன் உடன்கட்டை ஏறுவது மிக நல்லது. ஆனால் கணவர் வேறு ஊரிலோ அல்லது மிக தொலைவிலான இடத்தில் இறந்து அல்லது அவரது பிணம் கிடைக்காமல் போனாலும், பால் குடிக்கும் குழந்தை இருந்தாலும் கர்ப்பமாக இருந்தாலும் உடன்கட்டை ஏற வேண்டியது இல்லை. அப்படியான பெண் வாழ்வு முழுவதும் விதவையாக இருந்து விதவா தர்மங்களை பின்பற்ற வேண்டும். அப்படி செய்தால் அவளுக்கு உடன்கட்டை ஏறிய பயன் கிடைக்கும். விதவா தர்மங்கள் என்றால் என்ன? கணவன் இறந்த பிறகு தலைமுடியை அகற்றிவிட வேண்டும். அப்படி செய்யாமல் முடிகளுடன் இருந்தால் அந்த முடிகள் அவரை கட்டி போட்டது போல் ஆகிவிடும். தினமும் காலையில் தண்ணீர் விட்டு நீராட வேண்டும். ஒருவேளைதான் சாப்பிட வேண்டும். உயிர் காப்பதற்கு எவ்வளவு உணவு தேவையோ அது மட்டுமே சாப்பிட வேண்டும். முதியோர்கள், குழந்தைகளுக்கு பால் கொடுக்கும் பெண்கள், நோயாளிகள் 2வது வேளையில் பாலோ பழமோ வாழ்நாள் முழுவதும் சாப்பிடலாம். கட்டில் மேல் படுக்கக்கூடாது. தரையில் பாய் அல்லது போர்வை போட்டு படுக்க வேண்டும். தங்களின் படுக்கை மெத்தைகளை ஏழைகளுக்கு கொடுத்துவிட வேண்டும். வண்ண சேலைகளை உடுத்தாமல் வெள்ளை நிற சேலையை உடுத்த வேண்டும். ரவிக்கைகளை உடுத்தக்கூடாது. ஆண் பிள்ளை இல்லாதவர்கள் அவளே தன் கணவனின் கோத்திரம் முதலியவை சொல்லி தினமும் தர்ப்பணம் விட வேண்டும். வைகாசி, கார்த்திகை, தை மாதங்களில் கடலிலும் நதிகளிலும் நீராடினால் நல்லது. வைகாசியில் தண்ணீர், கார்த்திகை மாதத்தில் தீபம், தை மாதத்தில் நெய் தானம் செய்ய வேண்டும். கடவுளை பூஜிக்கும் பொழுது தன் கணவரின் ரூபத்தையும் நினைத்து பூஜிக்க வேண்டும். கணவனுக்கு பிடித்த பொருட்களை பிராமணர்களுக்கு தானம் செய்ய வேண்டும். வெயில் காலத்தில் தண்ணீர் பந்தல்களை வைக்க வேண்டும். குளிர்காலத்தில் போர்வைகளை ஏழைகளுக்கு தானம் செய்ய வேண்டும். ஈஸ்வரனின் ருத்ராபிஷேகத்திற்கு தண்ணீருடன் குடங்களை கொடுக்க வேண்டும். விருந்தினர்களுக்கு தங்களின் சக்திக்கேற்ப அன்னமிட வேண்டும். யாத்திரை செல்பவர்களுக்கு குடை, செருப்பு, போர்வை முதலியவை கொடுக்க வேண்டும். எந்த தானம் செய்தாலும் கணவனின் பெயரை சொல்லி தானம் செய்ய வேண்டும். இதனால் நரகத்தில் இருக்கும் கணவர் சொர்க்கத்திற்கு செல்வார். வெண்கல பாத்திரம் நிறைய நெய்யுடன் பிராமணர்களுக்கு தானம் செய்ய வேண்டும். கொடுக்கும் சக்தி உள்ளவர்கள் வருடம் முழுவதும் சரியான சாப்பிடும் பொருட்களுடன் வீட்டை பிராமணருக்கு தானம் செய்தால் மிக நன்று. சந்தனம் பூக்களுடன் கேசவனை பூஜை செய்ய வேண்டும். சிவாலயங்களில் சங்கரருக்கு பிரியமுடன் தீபங்கள் கொடுக்க வேண்டும். மகன் இருப்பவள் அவன் சொல்லுக்கேற்ப நடந்து கொள்ள வேண்டும். இப்படி வேதங்களில் சொன்னபடி யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு உடன்கட்டை ஏறிய பயன் கிடைக்கும். அப்படி செய்யும் பெண் தன்னுடைய புண்ணியத்தினால் கணவன் நரகத்தில் இருந்தாலும் அவன் சொர்க்கத்திற்கு செல்வான்.
பதிவிரதையான பெண் கங்கைக்கு சமம், அவளின் கணவர் ஈசனுக்கு சமம். ஆகையால் இப்படிப்பட்ட தம்பதிகள் உலகில் எல்லோராலும் பூஜிக்கப்படுவார்கள் என்று பிரகஸ்பதி தேவர்களுக்கு சொன்னார். இன்று அம்முனிவர் சாவித்திரியிடம் சொன்னார். மேலும் அவர், அம்மா, உனக்கு பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய தர்மங்களை பற்றி விவரமாக கூறினேன். இதில் 2 வழிகள் இருக்கின்றன. அதில் உத்தமமான உடன்கட்டை ஏறுவது மிக நல்லது. அதற்கு தைரியம் இல்லை எனில் விதவையாக வாழ் என்று கூறி தன் கையை அவள் தலைமீது வைத்து ஆசி வழங்குறாரு. அந்த சித்தர் என்ன பண்றாரு, அம்மா 2 வழிகள் இருக்கு. ஒரு வழி உடன்கட்டை ஏறுவது, இல்லைனா இந்த சாஸ்திரங்கள் இந்த தர்மங்களை எல்லாம் கடைபிடித்து நீ விதவையா வாழணும். இதுல எதுவோ நீயே தேர்ந்தெடுத்துக்கோ அப்படின்னு தன்னோட கையை அவளோட தலைமீது வைத்து ஆசி வழங்குறாரு. அப்பொழுது சாவித்திரி அந்த முனிவரை பார்த்து சொல்றான், முனிவரே, இந்த இடத்தில் எனக்கு நீங்கள் தான் தாயும் தந்தையும் உறவினரும். நீங்க தான் எனக்கு தாய் தந்தை உறவினர், இது எல்லாமே நீங்க தான். நான் இந்த வெளிநாட்டில் இந்த தனிமையில மாட்டிக்கிட்டேன். அதாவது வேற ஊர்ல இருக்குங்கிறத தான் வெளிநாடு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. வெளிநாட்டுல நான் மாட்டிக்கிட்டேன். கன்னி பருவத்தில் இருக்கும் நான் விதவையாக இருப்பது மிக மிக கடினம். நான் ஒரு இளம் வயது பெண்மணியா விதவையா இருக்கிறது மிக மிக கடினம். அந்த மாதிரி இருந்தேன்னா எனக்கு நிறைய சங்கடங்கள் வரும். என்னை பத்தி நிறைய அவதூறு பேசுவாங்க. அதனால நான் உடன்கட்டை ஏறுவதே ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாதங்களை தொட்டு வணங்குறான். அதற்கு அந்த முனிவர் என்ன பண்றாரு, அவளை தூக்கி ஆசீர்வதித்து, அம்மா, பெண்களுக்கு உத்தமமான வழியை தான் நீ தேர்ந்தெடுத்திருக்க. மிக விரைவில் உன் கணவருடன் சேர்வாய் அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஸ்ரீ குருவின் ஆசியுடன் உன் கணவரை குணமாக்க வேண்டும் என்று இவ்வளவு தூரம் நீ வந்திருக்க. நீ எதுக்காக இங்க வந்த? குருவை பார்க்கணும், அவரோட ஆசீர்வாதத்தோட உன்னோட கணவரை குணமாக்கணும்னு நினைச்சுதான் இங்க வந்திருக்க, இவ்வளவு தூரம் வந்திருக்க. ஆனால் விதிவசத்தால் நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துருச்சு. எப்படி இருந்தாலும் நீ ஸ்ரீ குருவை பார்க்காம போவது நல்லது கிடையாதுமா. அதனால நீ குருவை போய் பாரு, ஒரு முறையாவது போய் பார்த்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்றாரு. ஒரு முறையாவது நதிக்கரையில் இருக்கிற குருவை நீ போய் தரிசனம் செய்துட்டு வா, நீ உனக்கு புண்ணியம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் குருவை தரிசனம் செய்ததுக்கு அப்புறம் நீ என்ன நினைக்கிறியோ அதை செய்திருமா அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த பிணத்தின் தலையில் விபூதியை வைத்து அவளிடம் 4 ருத்ராட்சிகள் கொடுக்கிறாரு. அவரோட கணவர் பிணமா படுத்திருக்காருல, அந்த பிணத்தின் மேல என்ன பண்றாரு, அந்த முனிவர் விபூதியை வைத்துட்டு 4 ருத்ராட்சிகளை சாவித்திரி கிட்ட கொடுக்கிறாரு. கொடுத்துட்டு சொல்றாரு, இவற்றில் 2 அவனின் கழுத்திலும் 2 ருத்ராட்சியத்தை அந்த சாவித்திரியோட கணவன் படுத்திருக்காருல, அந்த உடல் மேல 2 கழுத்துல 2 ருத்ராட்சிகள் போட சொல்றாரு. 2 என்ன சொல்ற, மற்ற 2 2 காதுகளிலும் ஒண்ணா மாட்டி விட சொல்றாரு, கட்டி விட சொல்றாரு. மொத்தம் 4 ருத்ராட்சிகள் கொடுத்து 2 ருத்ராட்சியத்தை படுத்திருக்கிற தன்னோட கணவன் அந்த பிணத்தின் மேல கழுத்துல 2 ருத்ராட்சிகளையும், காதுகள்ல ஒரு காதுல 1 இன்னொரு காதுல 1 2 ருத்ராட்சிகள் மாட்டி விட சொல்றாரு. சாவித்திரியும் அதே மாதிரி செய்யறான். செஞ்சதுக்கு அப்புறம் சொல்றாரு, இப்ப நீ ஸ்ரீ குருவை பார்க்க போ. அங்க போயிட்டு அவரோட பாதங்களுக்கு அபிஷேகம் செய்து அந்த நீரை கொண்டு இவர் மேல தெளித்து விடு. பிறகு சுமங்கலிகளுக்கும் வேத பிராமணர்களுக்கும் உன் சக்திக்கேற்ப தானங்கள் அளித்து அதற்கு அப்புறம் நீ உடன்கட்டை ஏறுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்பொழுது சாவித்திரி என்ன பண்றா, தர்ம காரியங்களை செய்யக்கூடிய தர்ம காரியங்கள்லாம் செய்யணும்ல, அதனால என்ன பண்றா, பிராமணர்கள் எல்லாத்தையும் கூப்பிடுறா. வேத சாஸ்திரங்கள்லாம் சொல்லி அந்த முறையான சடங்குகள்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இறுதி சடங்குகள் செய்யறதுக்காக பிராமணர்கள் எல்லாத்தையும் அழைச்சிட்டு வர சொல்றா. கை நிறைய பணமும் இருக்கு, வேலை செய்யறதுக்கு வேலை ஆட்களும் இருக்காங்க. ஆனா தன்னோட கணவன் மட்டும்தான் இல்ல. இவன் என்ன பண்றான், வேலை ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு தன்னோட கணவனுக்கு இறுதி சடங்குகள் செய்வதற்காக அந்த பிராமணர்களை எல்லாம் வேதங்கள் படிப்பதற்காக பிராமணர்கள் எல்லாம் கூட்டிட்டு வர சொல்றான். வேலைக்காரங்களும் போயிட்டு கூட்டிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் சாஸ்திர விதிகளை செய்து நீராடி மஞ்சள், கால்களுக்கு குங்கும நலுங்கு, குங்குமம், நகைகளுடன் தன்னை அலங்கரித்து கொண்டு பிணத்தை நதிக்கரைக்கு கொண்டு செல்றான். தன்னோட கணவனை என்ன பண்றா, நதிக்கரைக்கு கொண்டுட்டு போறான். அவளே தன் கையில் நெருப்பை தூக்கி கொண்டு பிணத்தின் முன்பு நடந்து போறான். மிக அழகான கன்னி பருவ பெண் ஒருத்தி, ரொம்ப அழகா இருக்கா. எப்படிலாம் நலுங்கு வச்சிருக்கா, குங்குமத்தை கால்களுக்கு வைத்திருக்கா, மஞ்சள் குங்குமம் வச்சிருக்கா, உடல் முழுவதும் நகைகள்லாம் போட்டிருக்கா. ரொம்ப அழகா ஒரு பெண் கன்னி பருவம் பெண் கையில நெருப்போட ஒரு பிணத்தோட போயிட்டு இருக்கா. அப்படி போறத பார்த்த
அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் பாக்குறாங்க, யாரா இந்த பெண்ணு, ரொம்ப அழகா இருக்கா, ஒரு மகாலட்சுமி போல, ஒரு மகாலட்சுமி மாதிரி இருக்கா, அலங்காரம் செய்து கொண்டு உடன்கட்டை ஏறுவதற்கு இப்படி போறாளே அப்படின்னு அந்த ஊர் மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து பெருந்திரளா வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அபூர்வமான ஒரு விஷயமா இருக்கு, எல்லாருக்கும் பாக்குறாங்க. என்னடா அது, ஒரு விதவையா வாழாம இந்த பெண் வந்து இளம் வயது பெண்ணா இருக்கா, இதுக்கப்புறம் அவளோட வாழ்க்கை அவ்வளவுதானா, இப்படி இப்படி முடிச்சுக்கிறதுக்காக முடிவு பண்ணா இவ ரொம்ப நல்ல பெண்ணா இருப்பா போல, அந்த அளவுக்கு அன்போட தன்னோட கணவன் மேல வந்து காதலோட இருந்திருப்பாளோ, இவ்வளவு அழகான பெண்ணா இருக்கா, வயசு ரொம்ப குறைஞ்ச பெண்ணா இருக்கா, இப்படிப்பட்ட முடிவு எடுத்திருக்காளே அப்படின்னு எல்லாம் வியந்து பாக்குறாங்க. திரளாக மக்கள் எல்லாம் வந்து கூடுறாங்க. அங்க வந்தவங்களை சில பேர் பேசிக்கிறாங்க. சிறு வயதில் எந்த சுகமும் பெறாமல் ஆனந்தமாக கணவருடன் நெருப்பில் உடன்கட்டை ஏறுவதற்கு செல்கிறதே என்று நினைக்கிறாங்க. இப்படி ஆனந்தமா போறாளே இவ, உடன்கட்டை ஏறுவதற்கு நெருப்புல இறங்குறதுக்கு தன்னோட கணவரோட சேர்ந்து ஆனந்தமா இந்த பெண் போறாளே அப்படின்னு எல்லாம் வியந்து பாக்குறாங்க, பேசிக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலரோ என்ன பண்ணாங்க, நேரடியா அவள்கிட்டே கேட்டுறாங்க, ஏனம்மா இந்த சிறு வயதில் இப்படி செய்கிறாய், உன் பிறந்த வீட்டிற்கு போகலாம் அல்லவா என்று சொல்றாங்க. உன்னோட அப்பா அம்மா வீட்டுக்கு நீ போகலாம்ல, ஏன் இப்படி பண்ற? அவளோ அவர்களுக்கு பதில் ஏதும் சொல்லாமல், எந்த பதிலும் அவ சொல்லவே இல்லை, மன உறுதியோட முன்னேறி போய்கொண்டே இருக்கா. அதில் சிலர், ஆகா தர்மத்தை கடைபிடிக்கும் இவள் பதிவிரதை, பெண்களுக்கெல்லாம் இவள் வழிகாட்டி ஆவாள், இவளை பெற்றவர்கள் எவ்வளவு புண்ணியம் செய்தவர்கள் அப்படின்னு ஒரு சில பேர் வந்து பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் நடந்து நதிக்கரைக்கு வந்துட்டாங்க, பிணத்தை தூக்கிட்டு எல்லாரும் ஊர் மக்களும் எல்லாம் வராங்க. என்னடா அது வித்தியாசமா நடந்துட்டு இருக்கு, ஒரு இளம் பெண் வந்து உடன்கட்டை ஏற போறாளே அப்படின்னு எல்லாரும் வியந்து பார்த்துட்டு எல்லாரும் கூடயே வந்துட்டாங்க, நதிக்கரைக்கு வந்துட்டாங்க. அங்க வந்ததுக்கு அப்புறம் அவள் என்ன பண்றா, சுமங்கலிகளுக்கு மஞ்சள் குங்குமம் கண்ணாடி முதலிய சுமங்கலி பொருட்களை தானம் செய்யறா. பிராமணர்களுக்கு பணம் தானமாக கொடுத்தால் எல்லோரையும் வணங்கி புன் சிரிப்போட எனக்கு அனுமதி கொடுங்கள், புன் சிரிப்போட சொல்றா, எல்லாருக்கும் தானம் கொடுக்கறா, மஞ்சள் குங்குமம் கொடுக்கறா, பணம் கொடுக்கறா. எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறம் புன் சிரிப்போட அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் வணங்கி சொல்றா, என்னோட தாய் தந்தையர்கள் எனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க, சங்கரனும் கௌரி தேவியும், அதாவது சிவனும் பார்வதியும் தான் என்னோட தாய் தந்தை, அவங்க எனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. தீபாவளி நெருங்க போகுது, என்னோட தாய் தந்தையர் எனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க, என்னை வந்து வரவேற்க காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து அனுமதி கேட்கிறா. அந்த ஊர்க்காரங்க கிட்ட எல்லாம் இந்த புன்சிரிப்போட இந்த அனுமதி எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தன் கூட வந்திருப்பாங்களா அந்த வேலை ஆட்கள், அவங்க கிட்ட வந்து சாவித்திரி சொல்றா, நீங்களாம் கிராமத்துக்கு போங்க, நம்மளோட ஊருக்கே திரும்பி போங்க, எங்களை பத்தி நினைச்சு கவலைப்படாதீங்க, என்னோட மாமியாரும் என்னோட மாமனாரும் ஏதாவது கேட்டாங்கன்னா நாங்க வந்து சுகமா இருக்கோம் அப்படிங்கறத மட்டும் சொல்லுங்க, எங்களுக்கு நடந்ததை பத்தி நீங்க எதுவும் சொல்லாதீங்க, அவங்களோட மகன் இறந்ததையும் நான் உடன்கட்டை ஏறுவதையும் நீங்க வந்து சொன்னீங்கன்னா அந்த பாவம் வந்து உங்களை தான் சேரும், ஏன்னா அவங்க வந்து வருத்தப்படுவாங்க, இந்த செய்தியை நீங்க போய் சேர்க்கறதுனால உங்களுக்கு கூட அந்த பாவம் வந்து சேரக்கூடாது, நீங்க அந்த மாதிரி சொல்லாதீங்க, அவங்க கேட்டாங்கன்னா நாங்க நல்லா இருக்கோம் அது மட்டும் நீங்க சொல்லுங்க, வேற எதையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றான். நீங்களாம் ஊருக்கு போங்கன்னு கூட வேலைக்கு வந்தவங்க எல்லாரையும் அனுப்பி வைக்கிறான். இப்படி சொல்லிக்கிட்டு என்ன பண்றான், அந்த முனிவர் சொன்னதை போல உடனே என்ன பண்றா, பிணத்துக்கு வந்து காதுகளுக்கு, அந்த பிணத்தின் காதுகளுக்கு வந்து 2 ருத்ராட்சிகளை வந்து மாற்றா, கழுத்துல வந்து 2 ருத்ராட்சிகளை வந்து மாற்றா. அதுக்கப்புறம் அங்க இருக்கும் பிராமணர்களிடம் வந்து சொல்றா, அந்த இறுதி காரியங்கள் செய்வதற்காக வந்திருக்கவங்கள்ட்ட வந்து சொல்றா, ஐயா நான் வந்து ஸ்ரீ குருவை வந்து பார்க்க போனோம், தரிசனம் பார்க்க போனோம், நீங்க கொஞ்ச நேரம் காத்துக்கிட்டு இருங்க, நான் சீக்கிரம் நான் போயிட்டு வந்துடுறேன், வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து குருவை தரிசனம் செய்ததுக்கு அப்புறம் என்னோட கணவரோட சேர்ந்து நானும் வந்து உடன்கட்டை ஏறி விடுவேன், கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணுங்க, எனக்கு வந்து அனுமதி கொடுங்கன்னு வேண்டி கேட்டுக்கிறா. அதற்கு அவங்க எல்லாம் சொல்றாங்க, அம்மா கதிரவன் மறைவதற்குள், இந்த சூரியன் மறைவதற்குள் நீங்க வந்து வந்துருங்க, அதற்குள்ள வந்து நெருப்பு மூட்டணும், சூரியன் மறைவதற்கு அப்புறம் செய்யக்கூடாது, நீங்க சீக்கிரம் போயிட்டு குருவை தரிசனம் செய்து விட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அனுமதி கொடுக்குறாங்க. இவளும் வந்து வேக வேகமா ஸ்ரீ குருவை பார்ப்பதற்காக வந்து போறா. ஸ்ரீ குருவை நரசிம்ம சரஸ்வதி குருவை பார்க்க சாவித்திரி போகும்போதே அங்கிருந்த மக்களும் என்ன பண்றாங்க, என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மிக மிக ஆவலோட அவங்களும் சேர்ந்து போக ஆரம்பிக்கிறாங்க, சாவித்திரியோட சேர்ந்து பின்னாடி நடந்து போறாங்க. சாவித்திரி குருவை பார்க்க நடந்து போற அந்த போகும் பாதையிலேயே அவளோட என்ன ஓட்டங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து சொல்றாங்க, மனசுல நினைச்சுக்கிட்டே போறா. குருவே நீங்கள் தான் முக்காலங்கள் அறிந்த மும்மூர்த்திகள், முக்காலங்களையும் அறிந்த மும்மூர்த்திகள், உலகை ஆளும் மகான், காப்பாற்றுங்கள் என்று வேண்டியவர்களை காத்தவர், முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவர், ஆனால் நானோ துர்பாக்கியசாலி, ஆதலால் உங்கள் கருணை என் மீது விழவில்லை,
நீங்கள் பக்தர்களின் கல்பக விருட்சம், வேண்டியதை தரும் மரம் என்று தெரிந்து என் கணவரை மீட்க இவ்வளவு தொலைவு நடந்து உங்களிடம் வந்தேன். ஆனால் உங்களை வேண்டி வந்தவர்களுக்கெல்லாம் கிடைத்த பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லை. இதில் நான் என்ன தவறு செய்தேன்? இது நாள் வரை நான் உங்களை வேண்டி பூஜைகள், விரதங்கள் செய்தேன். அவையெல்லாம் வீணாக போய்விட்டன. உங்கள் புகழை தெரிந்து உங்களை நம்பி இங்கு வந்ததற்கு எல்லாம் நன்றாக நடந்தது. இந்த உங்கள் புகழை மேல் உலகத்திற்கும் என் கணவருடன் சேர்ந்து கொண்டு செல்வேன் என்று எண்ணிக்கொண்டே என்ன பண்றா, சங்கமத்தை நோக்கி நடந்துகிட்டு இருக்கா சாவித்ரி. இப்படி பலவிதமான எண்ண ஓட்டங்களோட போறா. நம்ம வந்து துர்பாக்கியசாலி அது இதுன்னு சொல்லிட்டு நெகட்டிவா என்னென்னமோ யோசிச்சுட்டே போறா. அவ பாட்டு நம்ம வந்து வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சு போச்சுல, கடைசி கட்டத்துல இருக்கா. அவ்வளவுதான், நம்ம எதுவுமே நமக்கு வந்து பயன் கொடுக்கல, நம்ம என்ன பண்ணியும், நம்ம எவ்வளவு பூஜைகள் செய்தோம், எதுவுமே நமக்கு வந்து பலன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறுத்து போய் போறான். நதி சங்கமத்தையும் அடைஞ்சிட்டான். அங்க போன உடனே குரு வந்து 1000 சூரியங்கள் பிரகாசத்தோட ஜொலிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு. அவரை பார்த்த உடனே இவளோட அந்த எதிர்மறையான சிந்தனைகள், அந்த வெறுத்து போன அந்த உணர்வு, இது எல்லாம் போய் பக்தி மேலெழும்பி எல்லாத்தையும் மறந்து பக்தி மட்டும்தான் அவளோட மனசுல இருக்கு. அவரை பார்த்த அந்த தருணத்துல அப்படியே சாஷ்டாங்கமா கால்களை விழுந்து பாதங்களை தொடுறா. அவள் பாதங்களை தொட்ட அந்த தருணத்துல ஸ்ரீ குரு என்ன செய்யறாரு, தன்னோட கைகளை அவள் தலை மீது வைத்து தீர்க்க சுமங்கலி பவ அப்படின்னு ஆசீர்வதிக்கிறாரு. என்னன்னு ஆசீர்வதிக்கிறாரு? தீர்க்க சுமங்கலி பவன்னு ஆசீர்வதிக்கிறாரு. இதை கேட்டு அங்கிருந்த மக்கள் எல்லாம் சிரிக்கிறாங்க. என்னடா ஸ்ரீ குரு தீர்க்க சுமங்கலி பவன்னு ஆசீர்வதிக்கிறாரு, அவ கணவனே இழந்துட்டா, இப்ப போய் உடன்கட்டை ஏற போறா, விதவியா நின்றுட்டு இருக்க ஒரு பெண்ணை பார்த்து தீர்க்க சுமங்கலி பவன் ஆசீர்வதிக்கிறாரே அப்படின்னு எல்லாரும் பேசி சிரிச்சுக்கிறாங்க ஒரு சில பேர். அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்த மட்டும் தைரியமா ஸ்ரீ குரு கிட்டே சொல்றான், குருவே நீங்க வந்து இப்படி ஆசீர்வதிக்கிறீங்க, ஆனா இவளோட கணவன் வந்து இறந்துட்டான், சுடுகாட்டுல இருக்க பணம், அங்க கட்டையெல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க, எரிக்க போறாங்க. இவன் உங்களை பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் இவதான் இப்ப தீ மூட்ட போறா. இது மட்டும் இல்லாம இவனும் அது உடன்கட்டை ஏற போறா. நீங்க என்னடானா சுடுகாட்டுல பணத்தை வச்சுட்டு வந்திருக்கா, இவளை பார்த்து கணவன் வந்து சுடுகாட்டுல இருக்காரு, நீங்க என்னடானா தீர்க்க சுமங்கலி பவன் ஆசீர்வதிக்கிறீங்கன்னு ஒருத்த மட்டும் தைரியமா கேள்வியும் கேட்டுட்டான். அப்பொழுது ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி குரு சொல்றாரு, நான் எப்பொழுதும் பொய் சொல்ல மாட்டேன். இவள் தீர்க்க சுமங்கலியாக இருக்க வாய்ப்புள்ள பொழுது இவளோட கணவன் எப்படி இறந்துருவான், அதனால அவரின் சடலத்தை இங்க வந்து கொண்டுட்டு வாருங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. நான் பொய் சொல்ல மாட்டேன், இவ சுமங்கலியாக வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கும்போது இவ எப்படி வந்து விதவியா வந்து வாழ முடியும், இவளோட சாவித்திரியோட கணவனோட அந்த சடலத்தை பிணத்தோட வந்து கொண்டுட்டு வாங்க, கணவனோட சடலத்தை வந்து கொண்டுட்டு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு குரு சொன்ன உடனே எல்லாரும் என்ன பண்றாங்க, ஆச்சரியத்தோட வியந்து அந்த பிணத்தை நோக்கி ஓடுறாங்க, பிணத்தை வந்து கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு. 4 பிராமணர்கள் சுவாமியின் பாதங்களுக்கு 6 விதமான ருத்ராபிஷேகம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. 6 விதமான ருத்ராபிஷேகம் 4 பிராமணர்கள் செஞ்சிட்டு இருக்க அந்த நேரத்திலேயே அந்த பிணத்தை எடுக்க போனவங்க பிணத்தை கொண்டுட்டு வந்துட்டாங்க. சுவாமிகள் அருகில் கொண்டுட்டு வந்து வைக்கிறாங்க. அப்பொழுது குரு என்ன பண்றாரு, பிணத்தின் மேல் இருக்கும் துணியை எடுக்க சொல்லி, அந்த பிணத்தை வந்து ஒரு துணியால மூடி வச்சிருக்காங்க, அந்த துணியை வந்து எடுக்க சொல்லிட்டு என்ன பண்றாரு, பாத அபிஷேகம் செஞ்சாங்கல்ல அந்த அபிஷேக நீரை வந்து என்ன பண்றாரு, தெளித்து விடுறாரு. தெளிச்சதுக்கு அப்புறம் அமிர்தமான கண் பார்வையை கிருபையுடன் அவனை நோக்கி, அந்த உடலை நோக்கி செலுத்துறாரு. சில வினாடிகளில் குரு பார்த்ததுக்கு அப்புறம் அந்த அபிஷேக நீரை தெளித்து குரு பார்த்த அந்த சில வினாடிகளில் அவன் உடல் அசைய ஆரம்பித்து உயிர் வருது. அவன் மெல்ல கண்களை திறந்து தூக்கத்திலிருந்து எழுவதை போல் மெல்ல எழுந்து உட்கார்றான். பாடையின் மேல உட்கார்ந்துருக்கான். ஏன்னா பாடையில தானே தூக்கிட்டு வந்தாங்க சுடுகாட்டுல இருந்து. பாக்குறான், பாடையின் மேல உட்கார்ந்துருக்கான். தன்னோட மனைவி சாவித்திரிய பார்த்து கேக்குறான், என்ன நடந்தது, நான் ஏன் இந்த பாடையின் மேல வந்து இருக்கேன், இவ்வளவு நேரம் நான் எப்படி தூக்கத்துல இருந்தேன், இந்த எதிகள்லாம் யாரு, என்னை ஏன் எழுப்பல நீ அப்படின்னு கேள்வி கேட்கிறான் சாவித்திரிய பார்த்து. அவள் புன் சிரிப்போடு சொல்றா, நடந்தது எல்லாம் விவரமாக விவரிக்கிறான். நடந்தது எல்லாம், டேய் நீ இறந்து போயிட்டடா, நீ செத்து போயிட்ட, குரு வந்து உனக்கு வந்து உயிர் கொடுத்திருக்காருடா, இது உன்னோட மறுபிறவிடான்னு சந்தோஷமா நடந்தது எல்லாத்தையும் சொல்றான். அதுக்கப்புறம் கணவனும் மனைவியும் சேர்ந்து குருவின் பாதங்களின் மேல் விழுந்து தங்களோட தலைகளை குருவோட பாதங்களில் வைத்து வணங்கி ஆனந்த கண்ணீருடன் அவர் பாதங்களை அபிஷேகம் செய்து, பராத்பரா, மும்மூர்த்திகளின் அவதாரமே,
சரணம் அடைந்தவர்களை காப்பவரே, உலக நாயகனே, சச்சிதானந்த மூர்த்தியே போற்றி போற்றி. பாவங்கள் செய்து பிறந்த எங்களை காப்பாற்றி மறுபிறவி இல்லாமல் செய்யுங்கள். உங்களின் கருணையினால் இறந்தவர் உயிரை பெற்றதினால் உங்களை சரணமென்று வேண்டுகிறோம் என்று துதித்தார்கள். என்ன பண்றாங்க? பலவிதமா துதித்து பாடுறாங்க. ஸ்ரீ குரு அவர்களை ஆசீர்வதித்து, உங்கள் பாவங்கள் எல்லாம் போய்விட்டன, நீங்கள் நீண்ட ஆயுளுடன் 8 பிள்ளைகளை பெற்று நலமாக வாழ்ந்து முக்தி அடைவீர்கள்னு ஆசீர்வதிக்கிறாரு. உங்களோட பாவங்கள் எல்லாம் போயிருச்சு, இனிமேட்டு உங்க வாழ்க்கையில எல்லாம் நல்லதா தான் நடக்கும், உங்களுக்கு வந்து 8 குழந்தைகள் பிறப்பாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து முக்தியும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசீர்வாதத்தையும் வந்து கொடுக்கிறாரு குரு. 8 பிள்ளைகளோட சகல சௌபாக்கியங்களோட நீங்க வந்து வாழ்வீங்கன்னு குரு வந்து ஆசீர்வதிக்கிறாரு அந்த தம்பதிகளை. இதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த மக்கள் எல்லாரும் ஜெயம் ஜெயம்னு ஜெயம் கோஷம் வந்து இடுறாங்க. சுவாமி வாழ்க வாழ்கன்னு வாழ்கன்னு கோஷம் இடுறாங்க. சுவாமியை வந்து வணங்குறாங்க. இதில் ஒருத்த மட்டும் குதர்க்கமா ஒரு கேள்வி கேட்கிறான். ஒரு குதர்க்கமா ஒரு பிராமணர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. சுவாமி, நீங்க வந்து பிரம்மா எழுதிய தலையெழுத்த யாராலையும் மாத்த முடியாது, நீங்க வந்து எப்படி மாத்துறீங்க? இதெல்லாம் சரிதானா? வேத சாஸ்திரங்களுக்கு எதிராக வந்து செயல்படுற மாதிரி இருக்கே. ஏன்னா ஒருத்தர் வந்து இறந்துட்டாரு, அவரோட தலைவிதி வந்து முடிஞ்சிருச்சு, நீங்க இதை எப்படி மாத்தி எழுதுறான்? அப்ப பிரம்மாவோட தலையெழுத்தையே நீங்க வந்து மாத்தி எழுதுறீங்களா? இது வேத சாஸ்திரங்களுக்கு எதிரானது அல்லவா? அப்படிங்கிற ஒரு குதர்க்கமான ஒரு கேள்வி ஒரு பிராமணர் கேட்கிறாரு. அதற்கு குரு பதில் சொல்றாரு, நீ கேட்கிற கேள்வி எனக்கு புரியுதுப்பா, இவனோட விதி வந்து முடிஞ்சிருச்சு, பிரம்மா எழுதுன விதி வந்து இவனுக்கு வந்து முடிஞ்சிருச்சு, இவன் எப்படி மறுபடியும் உயிர் பிழைத்தான் அப்படின்னு தான் கேட்கிற. அதற்கு காரணத்தை நான் சொல்றேன். இவனுக்கு வந்து இந்த பிறவியில் வந்து 30 வருடம் தான் ஆயுள் காலம். இந்த பிறவியில 30 வருடம் தான் ஆயுள் காலம், அதனாலதான் இவன் வந்து இறந்தான். ஆனா அடுத்த பிறவியில இவனுக்கு வந்து நீண்ட ஆயுள் இருக்கு. அடுத்த பிறவியில இவனுக்கு நீண்ட ஆயுள் இருக்கு. அதுல இருந்துதான் இன்னும் ஒரு 30 வருடத்தை எடுத்து இந்த வருடத்துக்கான ஆயுளை நான் வந்து நீட்டித்து கொடுத்திருக்கேன். மற்றபடி நான் வந்து விதியை வந்து மாத்தல, விதியை வந்து யாராலையும் மாத்த முடியாது, பிரம்மா எழுதிய தலையெழுத்தை யாராலும் மாற்ற முடியாது அப்படின்னு ஸ்ரீ குரு விளக்கமும் கொடுக்கிறாரு. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த அந்த மக்கள் எல்லாரும் குருவோட மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட சக்தியை பார்த்து வியந்து போறாங்க. குருவோட சக்தியை மகிமையை கண்டு வியப்படைந்து சந்தோஷத்துடன் அவர்களின் வீடுகளுக்கு திரும்பி செல்றாங்க. ரொம்ப சந்தோஷமா அவங்களோட வீட்டுக்கு திரும்பி செல்றாங்க. இப்படி ஸ்ரீ குருவின் புகழ் உலகம் எங்கும் பரவியது. அந்த தம்பதிகள் ஸ்ரீ குருவுடன் மடத்துக்கு சென்று விட்டார்கள். எல்லாரும் என்ன பண்றாங்க? அந்த மக்கள் எல்லாரும் சந்தோஷத்தோட அவங்களோட வீட்டுக்கு திரும்பி போறாங்க. இந்த தம்பதிகள் மட்டும் ஸ்ரீ குருவோட சேர்ந்து குருவோட மடத்துக்கே போறாங்க. இதோட இந்த பதிவு முடியுது. நாளைக்கு பதிவுல சந்திக்கலாம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.